வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே விளாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் ஒன் டே விளாக் பார்க்குறீங்க. மணி பார்த்தீங்கன்னா மணி எத்தனை தெரியுங்களா? 8:05. இப்போ தான் நான் ஜஸ்ட் நவ் எந்திரிக்கிறேன். எப்போயுமே 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருவேன். இன்றைக்கும் 6 மணிக்கு அலாரம்லாம் அடிச்சுது. எந்திரிச்சேன், கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு தங்கக்குட்டி சிங்கக்குட்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை எந்திரிச்சு படுக்கிறாரு. அவர் தூக்க சமானப்படுத்த தூங்க வைக்க மறுபடியும் அதே ரொட்டீன் ஒர்க்கு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாக பிரியாவுக்கு கம்ப்ளீட்டாக சுத்தமாக காய்ச்சல், உடம்பு சரியில்லை. அவளே அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் தம்பி தூக்க பார்க்க மறுபடியும் படுக்க வைக்க, தம்பி தூக்க பார்க்க மறுபடியும் இப்படியே போய் அலுப்பில் நானே தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா 2-3 மிஸ்டு கால்லாம் இருக்குது. அக்காவங்களாம் கூப்பிட்டுங்க, நாங்களும் பார்க்கவே இல்லை. அப்புறம் இப்போ தான் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பேசினேன். மறந்து சொல்லி சைலண்டில் போட்டுருந்தேக்கா. தம்பி தூங்கிட்டு அவன் சவுண்டு கேட்டு தொடக்கம் முழிச்சுக்கிறான். அதனாலே வந்து சைலண்டில் போட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ இருந்து நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவில் வீடியோவில் போடுற பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. நிறைய பேர் அக்கா எப்படி இருக்காங்க, தம்பி எப்படி இருக்காங்க எல்லாம் விசாரிக்கிறீங்க. 2 பேருமே நல்லா இருக்காங்க. அக்காவுக்கு தான் கொஞ்சம் ஒரு உடம்பு சரியில்லை. டேப்லெட் நேற்று 2 டைம் போட்டிருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து போடுங்க, அப்படின்னா தான் சரியாகின்னு இருக்குங்க. அது காய்ச்சல் மாத்திரை மட்டும்தான் போடணுமாம்மா, டாக்டர் சொன்ன மாதிரி. அதனால் அது மட்டும்தான் போடுறாங்க. மற்றபடி அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு டீ வைக்கலாம். அந்த நம்ம குருநாதர் எந்திரிச்சிருவார். அதுக்குள்ளே டீயை வச்சு பிரியாவை கொடுத்தோம்னா தான் அவள் கொஞ்சம் தெம்பாவா. டீ வச்சு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நானும் எந்திரிச்சிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். ஓரளவுக்கு பரவாயில்லை. உடம்பு சரியில்லை எனக்கு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா மாமா வச்சுருக்காங்க. அவனுக்கு இப்போ தான் உங்க கொடுத்தேன், அதனால் மாமா வச்சுருக்காங்க. டீ போடுறாங்க. எனக்கு காஃபி போட்டுறீங்களா? காஃபியா? அம்மா காஃபி வேணுமாங்க? நீ போய் கட்டில் கொஞ்சம் பேர் ஏப்ப விட்டேல விட்டானா? ஏப்ப விட்டான். எப்போ விட்டுட்டாங்க சார்? எப்போ விட்டுட்டாங்க? இப்போ தான் எந்திரிச்சேன். போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டீ குடிச்சிட்டு அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணிவிட்டு மதியம் சாப்பிட்றதுக்கும் பண்ணணும். வாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மூஞ்சி கழுவிட்டு வரக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி காஃபி ரெடி. வாங்க காஃபி குடிக்கலாம். பாப்பாவும் எந்திரிச்சுட்டாங்க மேடம். அவங்க டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டாங்க. டீயை குடிச்சிட்டு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத அப்புறமா முடிவு பண்ணலாம். மட்டன் வாங்கியாச்சு. மட்டன் ஒரு 1/2 கிலோ, சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அப்புறம் குட்டி தங்கத்துக்கு பேம்பஸ் முடிஞ்சு போச்சு, அதனால் இது வாங்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்கியா? நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்களாட்டு காய மகனும். அவர் நெஞ்சில் இருக்கவே உங்கு ஆமாம், அப்படி தான் பண்ணுவீங்க. அப்படியே நம்மளை போட்டு மூஞ்சி பரண்டுறவனாட்டு பண்ணுவானாக்கும். படுக்க வச்சுட்டேன். கிளிக்கின்னு கத்துனான். அப்புறம் வந்து தூக்கி மடியில் வச்சுக்கிட்டேன் பாருங்க. மடியெல்லாம் நாஸ்தி, அப்படியே வாயிலிருந்து வாந்தி எடுத்தேன். பட்னி போடும் பையனை. குளிக்கணும். பட்டினி போடு அவனை. பாரடி தாங்க நீ பட்னி போட சொல்றாரு அப்பா. சரி, அவனே வச்சுக்கிட்டு எப்போ சமைக்கிறதை விட அவனை தூக்கி இப்படி போடு. ஏயா என்ன ஏய் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் நினைச்சு அவனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி எனக்கு பையன் இருக்கான். சரி வா 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 டக்குன்னு வா. நான் போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் வேலை முடிஞ்சு? வெங்காயம் உரிக்கணுமா? சரி. சிக்கன் மட்டன் ரெண்டுமே வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து உரிச்சிட்டு நம்ம ஒர்க்கை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இங்கே உள் வேலையை பார்த்துட்ருக்காங்க.
நான் வெளியில் மோட்ரு போட்டுட்டு இஞ்சியா அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டேன், தண்ணி போட்டு விட்ருக்குறேன். எல்லா அது இதில் ஒரு வேலையை செஞ்சால் பரவாயில்ல, மாற்றி மாற்றி வேலை செய்யும்போது தான் டென்ஷன் ஆகிடும். இதில் ஓசு வேறு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே 1 2 3 4 5 6 இடத்துல இந்த ஓசை ஒட்டு போட்டுட்ருக்கேன். டெய்லி ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல ஒழுகுதா, நாளைக்கு இந்த இடத்துல ரெக்கவர் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு டேப் போட்டு சுற்றணும். இப்படியே ஒட்டு போட்டு இந்த 4 மாதமாக இந்த டியூப்பை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சுட்டோம். அவன் தூங்கினா தான் நாங்கள் ஃப்ரீயாக வேலையே செய்ய முடியும். அதனால் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். சரி தண்ணி பிடிச்சிட்டு வச்சுட்டு வந்துடுறேன். சமையல் வேலை இருப்பார். டெய்லி டிஃபன் சேமியா. என்ன சேமியா கம்மியாக இருக்க மாதிரி வடை சைடில் ஓரமா நீங்கள் அவ்வளோதான் சாப்பிட்ருவீங்க. 2 வாய் சாப்பிட்ருவீங்க, நான் 2 வாய் சாப்பிட்ருவேன். அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு பாக்கெட்டை கிளறி வச்சு போட்டு அப்புறம் இது எதுக்கு வச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேமியாவுக்கு தொட்டுக்கிற கருவல் நம்மளுக்கு ஓகேங்களா, எனக்கு பண்ண போகிறேன். இதோட ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் ஃபேமிலி. இப்போ வந்து ரெசிபி தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி 2 vlog காலையில் ஒன்று இப்போ எடுத்து இப்போ உடனே அப்லோட் பண்ணுறேன் எம்பிஎஸ் ஃபேமிலியில். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற ரெசிபி வந்து எம்பிஎஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனலில் ரெசிபி வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? காலையில் சாப்பிட்றதுக்கு சேமியாவும் கருவாடும். ஓகேவா? சேமியா கருவாடு கன்றாவே காம்பினேஷன். என்ன பண்ணுறது, நான் சாப்பிட்டு தான் நான் உனக்காகச்சில் அதான் பார்த்து எங்களுக்கெல்லாம் காம்பினேஷனே வித்தியாசம் வச்சு. சர்க்கரை இனிக்கிற சர்க்கரை அதை தொட்டுக்க தானே அக்கறை அப்படிங்கிற மாதிரி சேமியாவுக்கு சர்க்கரை தான் நல்லாயிருக்கும். சரி அப்போ நீ கருவாடு ரெசிபி எடுத்துரு, நம்ம வேலை பார்க்குறேன். சாப்பிட்றதுக்கு மகளும் உட்காந்துட்டாங்க, என்னை கூப்பிடாமையே. இல்லை மாம்பழம் எனக்கா? ஓ எங்களுக்கு கருவாடு போய் மாம்பழம் தெரியல, பாப்பா திட்ட நீ தெரியல. வாங்க சாப்பிட்லாம். காலையில் பார்த்தீங்கன்னா சேமியா கருவாடு முட்டை. தம்பியோட ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போட்டாச்சு, அலசி போட்டாச்சு. ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க தம்பியோட துணி வந்து வெயிலில் போடாதீங்கன்னு. அப்புறம் வெயிலில் இப்போ அதனால் வந்து இப்போ வந்து வெயிலில் போடல, சீட்டுக்குள்ளே தான் போட்டுருக்குறோம், சிம்லி சீட்டுக்குள்ளே தான் போட்டிருக்குறோம். சொல்லியிருந்தீங்க யாரோ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இருக்கும், ஆனால் வெயிலில் போடக்கூடாது இப்போதைக்கு, வந்து வெயிலில் போடாமல் 1 மாதம் ஆனால் பரவாயில்ல அப்படின்னாங்க. தம்பி எந்திரிச்சிட்டேன், அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. வீடியோவே எடுக்கலை. எந்திரிச்சிட்டான். அப்புறம் இவனுக்கு குங்கு கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு கையை கழுவும் போது எந்திரிச்சிட்டான். இவனை தூக்கி வச்சதுன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக கையில் தான் இருக்கும். எனக்குள்ள நான் துணி அலசி போட்டேன். அடுத்து நம்ம வேலை என்னென்னா பாத்திரம் கழுவு பக்கெட் கொண்டு வந்து வச்சு இந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவி ஓசல் போட்டு அதுக்கப்புறம் தான் மதிய சாப்பாட்டுக்கு செய்யறதுக்கே கை வைக்கணும். அது வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறேன். முதல்ல இருக்கிறத ஓசல் பண்ணுவோம். வெளியில் கூட்டிகிட்ருக்கிறேன். நான் பாத்திரத்தை கழுவி முடிச்சாச்சு. வீடு ஓரளவுக்கு ஓசல் ஆயிடுச்சு. இனிமேல் தம்பியை தூங்கிட்டேன். இனிமேல் வந்து மெதுவாக அப்படியே ரிலாக்ஸாக மணி என்ன 11 சாப்பாட்டு வேலையை ஆரம்பித்தா அப்படியே கரெக்டாக இருக்கும். அடுத்த வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிக்கணும். வெங்காயத்தை ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. தண்ணியில் போட்டு வச்சு உரிச்சோம்னா கண் எரியாது, விசுக்குன்னு, அதாவது தோணும் சீக்கிரம் வந்துடும். டக்குன்னு உரிச்சிடலாம் உட்காந்து. அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்குது. இந்த வெங்காயத்தை உரிச்சு கொடுத்தோம்னா அடுத்த வேலை ரெடி ஆயிடும். சரி வெங்காயத்தை நான் உரிக்கட்டுமா? வெங்காயம் உரிக்க வச்சுட்டு வரக்குள்ள மேடம் குளித்து ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவன் மேலே வாமிட் பண்ணிட்டான்ல, அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால் குளிச்சுட்டாங்க. இப்போ நானும் பாப்பாவும் போய் குளிக்க போகிறோம். பாப்பா போகலாமா சாமி? பாப்பா இது தங்க போய் குளிக்கலாம். நீ அடுத்த வேலை போய் பாரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டனுக்கு ஃபஸ்ட்டு தாளித்து கொண்டு போய் ஃபேனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிட்றேன். எல்லோரும் குளிச்சுட்டு நான் என்ன குளிக்கலை, பாப்பா குளிக்க வச்சு பாப்பா தலை குளிச்சனால குளிக்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனுக்கா என்ன பண்ணுறது, வேலை இல்லாமல் இருக்கா, அத்தனை வேலை கலக்குது. இப்படின்னு உட்கார முடியுதா, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே நேரம் இல்லை.
மட்டனுக்கு வந்து தாளிச்சு விட்டேன். ம் சிக்கனுக்கு வந்து வெங்காயம் அரைச்சிட்டேன். சிக்கன் மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் கிரேவி. மட்டனில் மட்டன் சூப் எடுத்துட்டு பாப்பா எடுத்தியா? இன்னும் வைக்கவே இல்லையோ? வச்சேன்னா சூப் எடுத்துட்டு பாப்பாக்கா அவள் அச்சா தெரியும். இருக்கிறது தானே, இருந்தாலும் அவளுக்கு எடுத்துட்டு மறந்துடாதுன்னு. மறக்க மாட்டேன். அவள் சாப்பிட்றது அது ஒன்று தான். உன் பையனுக்கு வேணா கொஞ்சம் சூப் எடுத்து வச்சுக்க. அவன் சாப்பிடும் போது அதெல்லாம் 2 பேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துருவேன். 8 வருஷமா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தெரியாதா எனக்கு? அடே அப்பா, 8 வருஷம் நான் சொல்லிதான் தெரியும். அவ மட்டன்ல இருக்கிற சூப்பு சாப்பிட்றா, ஒரு அவ அந்த இது சாப்பிட்றா. நான் சொல்லிதான் 8 வருஷத்தில் மட்டன் நம்ம எப்போ அதிகமாக எடுத்துருக்கோம் சொல்லுவாங்க. அங்க மேல் வீட்டுல இருக்கல பாப்பா சாப்பிட்றாங்க, மாசத்துல ஒரு டைம் எடுப்போம்ல. மாதத்தில் ஒரு டைம் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ நீ இங்கே வந்து மாதம் நான் இருக்கும்போது கடைசி மாதம் தான் கொஞ்சம் செவரொட்டி எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சது. இல்லைன்னா சிக்கன் மீன் சிக்கனு மீன் தான் மட்டனே அதிகமாக எடுத்துக்கணும். மீன் தான் அதிகமாக எடுக்கும். மீன் நண்டு இறால் இதுதான். இப்போ நண்டு போய் வாங்கிட்டு வரணும். இங்கே அங்கே கோயில் பக்கத்தில் அங்கே கோயில் வழியும் விஸ்குன்னு ஓடிடுவோம். தூரமாக இருக்கிறதுனால போகிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. போனால் காலையில் 4 மணிக்கு போனோம்னா தான் கரெக்டாக எடுத்து வர முடியும். 6 மணிக்கு போனால் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது. இல்லைன்னா சனிக்கிழமை நைட்டே போய் எடுக்கணும். சரி, பிரியாவோட வேலையை பார்க்கட்டும். நம்ம போய் நம்ம வேலை இப்போ நான் போய் ஒரு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். என்ன பார்த்தே நம்ம யார் கூட வந்தது? யாரு வர சொல்லு. நல்லா இருக்கியா? நீ பிஸியாட்டு இருக்குது. வீடியோலாம் பார்த்தேன். எதுக்கு சாரி? சே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லவா. டைம் இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் வேலை இருக்கத்தான் செய்யுது. இப்போ நாங்களே போக முடியுமா? எங்கேயும் போக முடியல. இப்போ பாப் கூப்பிடு. ஜூஸு அடே அப்பா. ஆ ஆனால் வாங்கி வேலை வைக்கலாம், வச்சு பழக்கணும், வைக்கல. அன்னைக்கு என்கிட்ட கேட்டேன், மல்லிகைப்பூ கொஞ்சமாக வாங்கிட்டாங்க வச்சு அந்த ஸ்மெல்லு தம்பிக்கு பழக்கணும் அப்படின்னு. என்ன சைஸ் எடுத்த? எங்கே எடுத்து வாங்க சாமி. இல்லைன்னா ஒரு வருஷம் வச்சு போட்டுக்கு போகிறேன். இப்போ என்ன இப்போ அவ்வளோ பா பெருசு தான் பெருசு தான். சரி விட, ஒரு வருஷம் தானே. நாடு எங்கே? ஜீன்ஸ் பேண்ட்டு நல்லா இருக்கா? தம்பியோட ட்ரெஸ் அங்கே பாரு. இதுவும் தம்பி என்ன ஒரு 6 மாதத்தில் போட்டுக்கலாம். இல்லை, இதுதான் நல்லது. வச்சு போடுறது தான் நல்லாயிருக்கு. அது வந்து நிறைய இருக்குதுடா பாப்பா. அது இதனால வச்சு போட்டுக்கா கட்டுறது அது இருக்குது. இன்னும் போடாமே வச்சுருக்குது. எங்கே அவர் ட்ரெஸ்ஸே போட்டு போடுறதில்ல, வெயில் வேறு அடிக்குதா. டவுசரை மட்டும் பெட்டு போட்டு படுக்க போட்டுறது அப்படியே. ஆமாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என்ன எந்த அரிசியில் வைக்கிறேன்? கிரேவி ரெடி. மட்டன் குழம்பு இப்போ தான் 4 விசில் வந்திருக்கு. இன்னும் எத்தனை விசில் வரணும்? 10 விசில். என்ன குறைச்சி போச்சு விடு, குழஞ்சி போகட்டும். இப்போ என்ன டப்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றணுமா? தண்ணி வைக்கணும் வேறு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா எத்தனை மணிக்கு வராங்கன்னு? வராங்கன்னு சொன்னாலும் வச்சு விட்டுறேன். போடு. அவ்வளோதான். 6 ஏய் ஓ மிஸ். பந்து வர்றதுக்கு முன்னாடி அடிக்கூடாதுங்க. பந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அடிக்கணும். பார்த்தியா?
அது சிக்ஸர், ஒரு பால்னாலும் ஒரு பால். அப்படி அடி, சூப்பர், வெல் ஷாட். சாப்பாடுக்கு ரெடி ஆயாச்சு. சாப்பாடு எல்லாமே ரெடி. மட்டன் குழம்பு, சிக்கன், சாப்பாடு எல்லாம் ரெடி. அக்கா பவானி அக்கா அவங்களும் வந்துருக்காங்க ஃபேமிலியாக. பஸ்ஸு டைமுங்கக்கா, டைமுக்கு வரும். டேய் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். சாப்பிடலாங்கண்ணா. மாமா மாமா நம்மள யூடியூப்ல கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு மாமா பாருங்க லட்டு வீடியோல எடுத்துட்டேன். ஹாய் சொல்லுங்க. பாபா சிம்பிள் காமிக்கிறானா? மாமா ஹாய் சொல்லுங்க. வாங்கண்ணா சாப்பிடலாம், வாங்க அண்ணா சாப்பிடலாம். அக்கா செஞ்சு போகிறேன், இங்கே நம்ம வீட்டில் சாப்பிடலாங்க. நீ சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்போ சாப்பிட்டு வச்சுங்களா? முனிஸ் வீடியோவில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணா. வாங்க சாப்பிடலாம். அமத்தா இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க? 3 மணிக்கு வந்திருக்காங்க. பாப்பா பாப்பா முன்னாடி, பாப்பா முன்னாடி விட்டு நீ பாப்பாக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி இரு. அப்போ வந்து இது நல்லா இருக்கு பஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஆத்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அதுலேருந்து திராட்சை எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. திராட்சை எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது அங்கே இல்லை. குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எது? எலுமிச்சங்காய், தென்னை மரம், அது அழகுக்கு வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. தெரியல அது என்னதுன்னு. அது நெல்லிக்காய். நான் எங்கே வேண்டான்னு சொன்னேன்? அம்மா இருக்கிற நேரம் ஒரு நாள் சொல்லுவோம், அவங்க சொல்ல சொல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது நம்ம வச்சோம் பூச்செடி. அது இப்படித்தான் இருக்குது, வராத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம தான் இதில் வச்சுருந்தாங்க. நோவு விழுந்துருச்சு. வாங்கணும், வேறு வாங்கிக்கலாம். இது இன்னொன்று வாங்கிக்கலாம். பிரீதா பாப்பா, பவானி அக்கா அவங்களாம் கிளம்பிட்டாங்க. அது கீழே விழுகுது, என்னன்னு தெரியல, வரமாட்டேங்குது. வேறே தெரியுதா? வேறு தெரிஞ்சால் வராதா? அது கத்தாழை கிடையாதாத்தா, டைனோசர் பழம். அதில் வந்து டைனோசர் மாதிரி ஒரு பழம் வரும். அது டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு பழம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அது என்னமோ. ஆமாங்க, இதில் அப்படியே மேலேயே தழைச்சி இந்த இது மேலேயே தான் வரும். இது என்னமோ வந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்குது. மேலே தான் வரும். ஆனால் பழம் அப்படி ஒன்றும் டேஸ்ட் இருக்குது, நல்லாவே இருக்குது. வேலையே சரியாக இருக்குது. ஏனாத்தா நீங்கள் வேற யாரு? இங்கே தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இல்லை, நோவு விழுந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு? அதில் நோவு விழுந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுது? சொரி சொரியாக இருக்கு. ஓ, விளையோன்னு இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தான் தம்பிக்கு வந்து சாம்பிராணி போட்டுக்கலாம். எங்கள் ஆத்தா கூட பேசினா டைம் போகிறதே தெரியுது. சாம்பிராணிக்கு ரெடி பண்ணலாம். ஆமாப்பா.
பண்ணவே இல்லை பாய். இதை மறந்துட்டு போகிறீங்க கேனு. ப்ளவுஸ் எடுத்துட்டு போலையா? ஆஹா, அப்புறம் அவர் தான் ஃபோனை எடுக்கலையே. கிளம்பிட்டாங்க இப்போ ஆத்தா முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க, ஆத்தா கிளம்பிட்டாங்க, அப்புறம் பவானி அக்கா அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க, பிரீதா பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். மணி 6 ஆகுது. இந்தா வராரு வருங்க மனுஷன். என்ன ஒரு நாள் எனக்கு ஃப்ரீயாக விடுங்கடா டே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றது என்னமோ நான் தான். குழந்தை பெற்று டிப்ரெஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க இல்லைங்களா? நான் குழந்தை பெற்றனால இவர் டிப்ரெஷனில் இருக்கார். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. விளக்கெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இப்போ தான் டிவி போட்டிருக்காரு. விளக்கிழவி வீட்டுக்கு கூட்டிகிட்டு டிவி போட்டு உட்காந்துருக்காங்க. சத்தமாக பேசுங்க, ஃபேன் சவுண்டு கேட்குது. நிம்மதியாக இருக்கா? ஓ, இந்த சார்ஜர் லைட் போட்டிருக்கீங்களா? அதான் மூஞ்சி இப்படி தெரியுது. மொயமொயன் இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சாப்பா? விளக்கில எனக்கு ஒரு டம்ளர் டீ மட்டும் போட்டு தரீங்களா? என்னங்க அது 4 மணி, நான் கேட்கறது 6 மணி. ஏ என்னப்பா அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இன்னைக்கு சாப்பாடு நான் அதிகமாக வச்சுட்டேன். அந்த கோவத்தில் இருக்கார். ஒரு சோறு கிடக்கு. புளி ஊற்றி வைக்கிறோம், நாளைக்கு புளி சாப்பாடு சாப்பிடணும். தம்பி எந்திரிச்சிட்டான். குட்டி தண்ணி எந்திரிச்சிச்சு. குட்டி உங்க எந்திரிச்சிச்சு. குட்டி உங்க தம்பி எந்திரிச்சிட்டான், குட்டி மாவும் எந்திரிச்சிட்டாங்க. ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து அவங்க அம்மாவோட பார்க்க வந்திருந்தாங்க. தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு செட்டு. டவுசருக்கு டவுசர், குட்டி டவுசர் நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு தான் ட்ரெஸ்ஸு. ஆமாம் நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பிக்சர்லாம் நல்லா இருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இப்போ திருப்பி வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா கருவாடு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அம்மா. என்ன கருவாடு? பால் சுறா கருவாடு தான். வேறு என்ன வாங்குவாங்க நம்மளுக்கு? இப்போதைக்கு நம்ம என்ன சாப்பிட்ணுமோ நம்மளுக்கு அதான் வாங்கிட்டு வருவாங்க. மார்க்கெட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். நாங்கள் மார்க்கெட்லேருந்து பால் சுறா கருவாடு வாங்கியிருக்காங்க. இதை வந்து நாளைக்கு நம்ம சமைக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்லா சுவாரஸ்யமாக கொஞ்சம் ஜாலியாகவே போச்சு. ஆனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்த அதான் எவ்வளோ நேரம் இருந்தா தொடச்சாச்சா? அது இப்போ தான் ஃப்ரீயாக சாப்பிட்றேன். நான் வந்து சாப்பிட்டேன். பாப்பா பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ராயிங் கொடு. ட்ராயிங் தெரியுதுங்களா? ட்ராயிங் பண்ணிடுறேன். நாளைக்கு ஸ்கூலில் கொண்டு கொடுக்கணும்னு ட்ராயிங் பண்ணாங்க. ஓகேவா தங்கம்? வாங்க சாப்பிடலாம். எல்லாம் வேறு இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா 9 மணி காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குறக்கு வந்து திண்டுக்கல்லேருந்து பிரீதா பாப்பா வந்துருந்தாங்க. பிரீதா பாப்பா என்ன கொண்டு வந்து ட்ரெஸ் காமிச்சிட்டியா? சிவகாசியிலேருந்து. நீங்கள் vlog எடுக்கலையா? இல்லை அப்போதைக்கு எடுத்தேன். நான் ட்ரெஸ் ஃபுல்லாக காமிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை காமிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா ஓப்பன் பண்ணி காமிச்சு. ஆமாம் கலர் அடிச்சுக்கோ. பிரீதா பாப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. பார்த்துருப்பீங்க. பாப்பா அந்த இப்போ பிக்சரில் இருக்க கலரே அடிக்கணும் பாப்பா. மாற்றிடுச்சு நல்லா இருக்காது. ஆமாம் பார்த்துட்டடி.
அது போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா மேலே கை வலிக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பவானி அக்கா அவங்க அம்மா அப்புறமா சித்தி அந்த அம்மான்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலி அவங்க வந்து தம்பி குட்டி பார்க்க வந்திருந்தாங்க. அப்புறம் இவங்க ஆத்தா வந்திருந்தாங்க. ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாங்க. அப்புறம் ஆத்தா அம்மாவும் அப்பாவும் தம்பிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்திருந்தாங்க. பிரியாணி கொண்டு வந்தாங்க. அது வீடியோவே எடுக்கலை. பிரியாணி சாப்பிட்டோம். நைட்டு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் சோச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தா கிளம்பிட்டாங்க. ஆத்தா கிளம்புறது வீடியோவே எடுக்கல. ஆத்தாவோட ஃபேஸ் கட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு என் முகரக்கட்டையை பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பா. அவங்க ஆத்தா மாதிரியே தான் இருப்பா. ஒரே மாதிரி இருப்போம். 2 பேரும் பேசுறதுலேயும் சரி ஏதாவது சொல்கிறதுலேயும் சரி அந்த மாதிரி தான். நான் வந்து முக்கால்வாசி எங்கள் ஆத்தா மாதிரி, காவாசி எங்கள் அப்பா மாதிரி அப்படி சொல்லலாம். ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு டீ கேட்டிருக்கேன், வச்சு கொடுத்தானா இந்த விலாக் முடிச்சு விட்ருவேன். எனக்கு கொடுப்பியா? அவ்வளோதான், டயர்ட் ஆயிரும். அவளுக்கு டயர்ட் ஆயிரும். நான் வச்சு தரவா? எப்படி பிரைட் ஆகுது பார்த்தீங்களா? சரி, ஓகே, பாய், டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். Thank you guys for watching. Bye. பாய். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும். மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் பை டாட்டா.